ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சிறந்த அணியை உருவாக்குறது எப்படி? முதல்ல அணியை உருவாக்குறதுல முழுக்க முழுக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு ரிலேஷன்ஷிப் பிசினஸ். ரிலேஷன்ஷிப், அவங்க கூட எந்த மாதிரி நம்ம உறவு வச்சிருக்கிறோம், அவங்க கூட என்ன மாதிரி கனெக்ட்ல இருக்கிறோம். ஒரு அணி அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறப்பயே நிறைய மனிதர்கள், ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு இயல்பு இருக்கும், ஒரு குணாதிசயம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி ஒரு குடும்பத்திலே இருக்கிறது இல்லையா? அப்ப வேற வேற பிளாட்ஃபார்ம், வேற வேற தளத்துல இருந்து பிறந்து வளர்ந்து வேற வேற சமூக சூழல், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கனவு, வேற வேற லட்சியம், இதெல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் தான் நம்மளுடைய அணிக்குள்ள கொண்டு வரணும். நம்ம அணிக்குன்னு சொல்லி தனியா பிறந்த நபர்கள் புதுசா உருவாக்க முடியாது. ஆல்ரெடி இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற நபர்களை எடுத்து தான் நம்மளுடைய டீமை கிரியேட் பண்ண முடியும். இந்த டீமை கிரியேட் பண்றப்போ நம்ம எப்படிப்பட்ட நபரா இருக்கணும் அப்படின்னா, மழை நீர் மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு லீடர் மழை மாதிரி இருக்கணும். மழை வானத்துல இருந்து பொழியும், எந்த இடத்துல விழுகுதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குணாதிசயத்தை லேசா மாத்தும். சிகப்பு கலர் மண்ணுல விழுந்தா செந்நீரா மாறும், கருப்பு கலர் மண்ணுல விழுந்தா கருப்பு கலர் நீரா மாறும், ஆத்துல விழுந்தா நீரோடையா மாறி போய்கிட்டே இருக்கும். நிறைய இது மாதிரி சொல்லலாம். அப்போ ஒரு லீடர் அப்படிங்கிற நபர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நல்ல டீமை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த லீடர் பல பல குணாதிசயங்கள் உள்ள நபர்கள் எல்லாரையும், அவங்க குணாதிசயம் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன கருத்து பிடிக்கும், என்ன சிந்தனை பிடிக்கும், எது பண்ணுனா அவங்க நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தனித்தனியா தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருத்தரை பத்தியும் அவங்களுடைய கம்ஃபர்ட், அவங்க எதுல கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கூட ஒரு நபர் டிராவல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப மனப்பூர்வமா ஃப்ரீயா நம்ம கூட டிராவல் பண்ணணும். அதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்குறது 100% நம்மளுடைய பொறுப்பு தான். யாருடைய பொறுப்பு? யாரு லீடரோ, யாரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய நல்ல அணியை உருவாக்கணும்ங்கிறமோ அவங்களுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை முதல்ல நம்ம எடுத்து நம்ம ஒரு டீமை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி டீமை கிரியேட் பண்ண நமக்கு உண்டான வருமானம், நம்மளுடைய கோல் அச்சீவ் ஆகிக்கிட்டே வரும், அடைஞ்சுக்கிட்டே இருப்போம், வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம கூட வந்த அந்த டீம், நம்மளுடைய முதல் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களினுடைய கோல், அவங்களுடைய தேவை, அவங்களுடைய இலக்கு, அவங்க என்ன பர்பஸுக்கு வந்தாங்க, இத புரிஞ்சுட்டு அது நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா என்ன வேலைகள் எல்லாம் பண்ணணும், நம்ம என்ன வேலைகள் எல்லாம் பார்த்தோம், என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். பண்ணுறப்போ நம்மள மாதிரி லீடர்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்பதான் மிகப்பெரிய அணியை உருவாக்க முடியும். முழுக்க முழுக்க சொல்லுவாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிவி கணக்கு பார்க்கிற பிசினஸ் கிடையாது, சேல்ஸ் பண்ற பிசினஸ் கிடையாது. சேல்ஸே நடக்கலைனாலும் பரவாயில்ல, எத்தனை மாசம் இன்கம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க கூட பயணம் பண்ற நம்ம பரிபூரண நம்பிக்கையோட அவங்கள பயணம் பண்ண வைக்கணும். நம்ம கூட இருக்கிறப்போ அவங்களுக்கு முழு நம்பிக்கை வரணும். எனக்கு என்ன வந்தாலும் இவர் இருக்காரு, பாத்துக்கிடுவாரு, எனக்கு இவர் சேஃப், எனக்கு என்ன நடந்தாலும் இவருடைய கீழே நான் இருக்கிறேன், இதை நான் சந்தோஷமா நினைக்கிறேன், பெருமையா நினைக்கிறேங்கிற ஃபீல அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம இங்க சேல்ஸ் பண்ற பிசினஸ் கிடையாது. எங்களுடைய நான் பயணம் பண்ணக்கூடிய இதுல இருக்கக்கூடிய டாக்டரேட் பட்டம் வாங்கின நபர் சொல்லக்கூடிய விஷயம், டாக்டர் மோகனன் சார் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க மனிதர்களை கட்டமைப்பு பண்ணுங்க, மனிதர்களை கட்டமைப்பு பண்ணுங்க, அந்த மனிதர்கள் பிசினஸ கட்டமைப்பு பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. மனிதர்களை கட்டமைப்பு பண்ணணும்னா இங்க ஒவ்வொரு மனுஷனுமே தன்னை முன்னிறுத்தி தான் உலகம் பூராமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிடிக்கும். இங்க போய் என்ன பத்தி நான் பேசுறது வேற யாருக்கும் பிடிக்காது. அவங்கள பத்தி தான் அங்க பேசணும். யாருக்கிட்ட பேசுறோமோ அவங்கள பத்தி, அவங்க வாழ்க்கையில ராஜா மாதிரி வாழ்றதுக்கு என்ன டிப்ஸ், அவங்க வாழ்க்கையில ராணி மாதிரி வாழ்றதுக்கு என்ன டிப்ஸ், இத சொல்றப்போ அவங்க செய்வாங்க. இப்போ ஒவ்வொரு நபர்களை எவ்வளவு நபர்களை அட்ராக்ட் பண்ண முடியும். அட்ராக்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம அப்படியே இருக்க அவங்க ஈர்த்து நம்மளை நோக்கி அவங்கள வர வைக்கணும். நடிக்கலாம் முடியாதுங்க. ரியலா நீங்க அப்படி வாழ்ந்து காமிச்சா மட்டும்தான் எளிமைக்கு எளிமை. எந்த இடத்துல எதை விட்டு கொடுக்கிறோம் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க. நமக்கு பெரிய தியாகம் பண்ண மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுக்கு எந்த மேட்டருமே இருக்காது. இதெல்லாம் சாதாரணமா கடந்து போகணும். இதுல நம்மளுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு பிரதிபலன் இது கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தா ஒரு வலிமையான ஆரோக்கியமான நல்ல டீமை கட்டமைக்க முடியும்.
இப்ப பயணம் பண்றோம் சார். சிலம்பு சார் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வீட்டுல வந்து தங்குறது, இங்க இருந்து அங்க போய் வீட்டுல தங்குறது, ரிலேஷன்ஷிப் இதை மெயின்டைன் பண்ண எல்லாருக்கும் இது மாதிரி வலிமையான டீம் அமையும். தேங்க்யூ டு ஆல்.